ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்விழி சேனலில் பார்க்க போகிறது பன்னீர் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்றதாங்க. முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கணும். நான் மைதா மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் கலந்து எடுத்திருக்கேன். முதல்ல மாவு போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. வெறுமனே மாவோட உப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயும் தண்ணியும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு ரொம்ப இலகெல்லாம் வந்துடும். முக்கியமாக மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஸ்டஃபிங் வச்சு அது வேக வச்சு எடுக்க கரெக்டாக வரும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாவு முக்கியமாக ஒரு 1/2 அன் ஹவர் ஊறணுங்க நல்லா. எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கெலாம் ரெடி பண்ணி வச்சா ஊறும்ல, அந்த மாதிரி மாவு நீங்கள் பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் அதை நல்லா ஊற விட்டுருங்க. மாவு பிசைஞ்சு இப்போ நான் வச்சுட்டு ஒரு ஈரமான ஒரு துணி எடுத்து அதை நான் போட்டு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருவேன் ஊறுறதுக்கு. அது ஊறுற டைமில் நம்ம உள்ளார ஸ்டஃபிங் மோமோஸ்க்கு தேவையான ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் கிளாத் போட்டு அதை ஓரமாக வச்சிடுறேன். அடுத்து இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன எடுக்கிறேன்னா, நான் பன்னீர் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம்ஸ் பன்னீர், கேரட்டு, கேபேஜு, பீன்ஸு, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸு, ரெட் சில்லி சாஸு, சாட்டே பண்ணுறதுக்கு பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. இது இல்லாமல் கேப்சிகமும் ஆனியனும் கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல பட்டர் எடுத்து கொஞ்சமாக வானலில் போட்டு நம்ம அந்த பட்டர் ஹீட் ஆக விடணுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சியும் பூண்டும், அதை நம்ம போட்டு இந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது அந்த ராஸ்மெல் கார்லிக்கோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோசு எல்லாத்தையும் நம்ம போட்டு வதக்குறோங்க. வதக்குறது இது காய் எல்லாமே அரை வேக்காடு வெந்திருந்தால் போதும். இது வந்ததுக்கப்புறம் ஆனியனும் கேப்சிகமும் போட்டுறோம். ஆனியன் கேப்சிகம் ரெண்டுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப பெருசாக இல்லாமல் அது பன்னீரை டாமினேட் பண்ணாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் கடைசியாக பன்னீர் போட்டுக்கணும். ரொம்ப நேரம் பன்னீர் வதக்குனா பன்னீர் ரொம்ப ஹார்டாகிடுங்க. அதனால் கடைசியாக பன்னீர் போட்டு வதக்கணும். இது எல்லாமே 50 to 60% வெந்திருந்தால் போதுங்க. ஃபுல்லாக வேக வேணாம். ஏன்னா நம்ம இது ஆவியில் வேக வைக்க போகிறோம் மோமோஸை. பாதி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு தனியாக வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா இதுக்கு நம்ம கூட சட்னி மாதிரி ஒரு டிப்பு செஞ்சு சாப்பிடுவோம். அதனால் நிறைய போட்டுறாதீங்க, காரம் அதிகமாகிடும். கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக ரெட் சில்லி சாஸ், கொஞ்சம் தேவையான காய்க்கு தேவையான உப்பு. ஏன்னா நம்ம மாவுக்கு தனியாக உப்பு போட்டோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாதி வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வெந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. மாவு இந்த டைமில் இதை நம்ம வதக்கின டைமில் இது மாவு நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கணும், ரொம்ப பெருசாக இல்லாமல். அப்போ நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டோம்னா மோமோஸ் ரொம்ப பெருசு பெருசாக வந்துடும். கரெக்டான பதமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ பூரிக்கு நம்ம குட்டி குட்டியாக தேய்ப்போம்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நம்ம மூடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ரொம்ப மெலிசாவும் தேய்ச்சிடக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். உங்கள் உள்ளங்கை அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வச்சுருக்கோம்ல, அதை இதுக்கு நடுவில் வச்சுக்கணும். கம்மியாக, அதாவது மீடியமாக வைக்கணும். நிறைய வச்சிங்கன்னா மூட முடியாது. மோமோஸ் கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துடும், ரொம்ப இதாகிடும். அதனால் கரெக்டாக கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுக்கடுக்காக எடுத்து மடிச்சுக்கோங்க. மடித்து நடுவில் பிடிச்சி அதை சீல் பண்ணிவிடுங்க, ஒட்ட வச்சுருங்க. இதை மாதிரி வச்சு அடுக்கி வச்சுக்கோங்க. ஒழுங்காக சீல் ஆகலைன்னா நீங்கள் வேக வச்சு எடுக்கிறப்ப பிரிஞ்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே கொட்டிடும். அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தாங்க. அந்த பூர்ண கொழுக்கட்டைலாம் செய்கிறப்ப சைடில் மூடி விடுவீங்கள்ல, அந்த மாதிரி நடுவில் ஸ்டஃபிங் வச்சு ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணி சீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி, கொழுக்கட்டை வேக வைக்கிற மாதிரி தாங்க. இட்லி பானை வச்சு தண்ணி ஊற்றி நம்ம இட்லி தட்டில் இதை ஒட்டாமல் அடுக்கிக்கோங்க. ஒட்டுச்சுன்னா வேகிறப்ப ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியாக வராது. அதனால் ரெண்டும் ஒட்டாமல் இப்படி வச்சு உள்ளே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வேக விட்டுக்கோங்க. 10 மினிட்ஸ் போதும் இதுக்கு. ஏன்னா எல்லாமே காயெல்லாம் நமக்கு ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை பாதி வதக்கிட்டோம். அதனால் இங்கே பாதி தான் வேக போகுது. 10 நிமிஷம் போதும். இது வேகிற டைமில் நம்ம சைடில் மோமோஸ்க்கு தேவையான சட்னி, அதாவது மோமோஸ் டிப் செய்ய போகிறோம். 3 தக்காளி இந்த மாதிரி 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மிளகா எடுத்துக்கோங்க. இது நான் அந்த ஸ்டஃபிங் வதக்கின வானல்லையே வச்சு தண்ணி வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி இந்த தக்காளி, மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிக்க வைங்க. பழமாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் 5 நிமிஷம் போதும். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் காயாக இருக்கிற தக்காளியாக இருந்தால் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் கொதிச்சா அது வெந்துடும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து அந்த தக்காளியோட தோலை தனியாக எடுத்துருங்க. பீல் பண்ணி எடுத்துருங்க. தோலை எடுத்து இந்த மாதிரி தோல் இல்லாமல் வெறும் பழம் மட்டும் வச்சுக்கணும்.
வச்சுட்டு இத ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணுங்க. அத அரைச்சு பேஸ்ட்டா எடுத்துக்கணும். உப்பு எதுவும் போட்டுறாதீங்க. உப்பு போடாம தான் அரைக்கணும். உப்பு போட்டா காரம் வந்து குறைஞ்சிரும். அதாவது அந்த டிப்போட டேஸ்ட்டே போயிடும். இங்க பாருங்க பூண்டுலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. மொளகாவும் வெந்து நல்லா வர மொளகா வந்து நல்லா மடியிற அளவுக்கு வெந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம மோமோஸ் வந்து எடுத்துட்டோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது மோமோஸ் எடுத்த உடனே பாருங்களேன், அது வந்து எவ்வளோ சாஃப்ட்டா அழகா இருக்கு பாருங்களேன். கரெக்ட்டா மாவு பதம் கரெக்ட்டா இருந்தா தான் இந்த மாதிரி அமுக்குறப்போ உடையாம வரும். இல்லன்னா மோமோஸ் வந்து உடைஞ்சு போயிடும். இப்போ அந்த மோமோஸ் டிப்போட டேஸ்ட்ட வந்து இன்னும் கூட்டுறதுக்காக கொஞ்சோண்டு சோயா சாஸு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு வினிகர் இல்லன்னா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா எல்லாம் கிளற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம மோமோஸ் சட்னி, மோமோ டிப்பு ரெடிங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம கொண்டு போய் சர்வ் பண்ண போறோம். மோமோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்ல அடுக்கிக்கலாங்க. அடுக்கிட்டு நம்ம வெஜ் மயோனைஸ் இருக்கு. இது வந்து வெஜ் மயோனைஸ்ங்க வீட்ல செஞ்சது தான். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண டிப்பு. இது எல்லாத்தையும் வச்சு கொண்டு போய் குடுத்தா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஈவினிங் டைம் ஸ்நாக்கா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.